கோடை காலம் வந்து விட்டாலே நம்ம எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஆசைப்படுற ஒரு விஷயம் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே சின்னவங்க வீட்டில் இருக்கிற சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா பீச்சுக்கு போணும், பீச்சுக்கு போணும், பீச்சுக்கு போணும் சொல்லுவாங்க. ஏன்னா பசங்கள்லாம் ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க. கண்டிப்பா வந்து பீச்சுக்கு போலாம். ஒன் டைமாச்சும் பீச்சுக்கு கூட்டு போங்கன்ட்டு வீட்ல தொல்ல பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. பேரண்ட்ஸ தொல்ல பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இல்ல யங்ஸ்டர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து இந்த கோடை காலத்துல வந்து அதிகமா வந்து பீச் தான் லைக் பண்ணுவாங்க. ஸோ பீச்சுக்கு போணும், பீச்சில குளிக்கணும், பீச்சு காத்து படணும் அப்படின்ற விஷயம்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்தாலும், இதுல சயின்டிஃபிக்கா பார்த்தீங்கன்னா, இந்த பீச்ல நம்ம கடல் நீர்ல நாம குளிக்கிறது நம்ம உடம்புக்கு நல்லதா? இல்ல கெட்டதான்றத பத்தி தான் நம்ம வந்து இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். முக்கியமான விஷயம் நீங்க வீடியோக்குள்ள வரதுக்கு முன்னாடி மறுபடியும் சொல்றது தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற நல்ல விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு தெரிய வரும். நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரா வீடியோக்குள்ள வாங்க. பீச்சில் போய் ஜில்லுன்னு நம்ம குளிக்கலாம். நாம ஆசையா போய் குளிக்கிற, என்ஜாய் பண்ற அந்த கடல் நீர்ல பார்த்தீங்கன்னா, அயோடின், பொட்டாசியம், குரோமியம், அப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்னீசியம். இது மாதிரி நிறைய தாதுக்கள் வந்து அதுல இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புக்கு தேவையான அபரிதமான சத்துக்கள் நிறைந்து உள்ளது. கடல் நீர்ல வழக்கமா நீங்க காமனா பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் எங்க கடலுக்கு போயிட்டு குளிச்சுட்டு வா, கடலுக்கு போய் தலை முழுகிட்டு வா, கடலுக்கு போயிட்டு வந்தா நல்லது. உனக்கு இருக்கிற சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஆன்மீக ரீதியாவும் சொல்லுவாங்க. ஆனா சயின்டிஃபிக்கா பார்த்தீங்கன்னா, உண்மையாவே கடல்ல நாம குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது பல அற்புதமான நம்மளுக்கு இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள வந்து இந்த கடல் நீர்ல நாம குளிக்கும்போது, நமக்கு வந்து அது அந்த பிரச்சனைலாம் தீர்ந்து போயிருதுங்க. இது வந்து மறைமுகமா நடக்குது. நம்ம வந்து ஜாலியா குளிக்கிறோம், ஸ்விம்மிங் பண்றோம், என்ஜாய் பண்றோம். ஒரு நாள் ஃபுல்லா என்ஜாய் பண்ணோம், பீச்சுக்கு போனோம், கத்தணும், அரட்டை அடிச்சோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா உண்மையா பார்த்தீங்கன்னா, இந்த கடல் நீர்ல உண்மையாவே நமக்கு தெரியாமலே நமக்கு நடக்கக்கூடிய பல்வேறு நல்ல விஷயங்கள் இருக்கு. அத பத்தி தான் நம்ம விளக்கமா, விரிவா பார்க்க போறோம். அதுல முக்கியமானது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தோல் சம்பந்தமான நம்முடைய தோல்ல வந்து சின்ன சின்ன காயங்கள் இருக்கலாம். இல்ல சின்ன புண்கள் அது மாரி இருக்கலாம். தோல் சம்பந்தமான அலர்ஜி கூட இருக்கலாம். அது மாரி தோல் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் பார்த்தீங்கன்னா, நாம இந்த கடல் நீர்ல குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா, ஒரு 45 மினிட்ஸ் நம்ம வந்து குளிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த சத்துக்கு வந்து நம்ம நல்லது. அந்த 45 மினிட்ஸ் குளிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, கடல்ல இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள நம்ம உடம்பு வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. நம்ம தோல் உறிஞ்சிக்குது. இதனால தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வந்து தீர்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ கடல் நீர்ல குளிக்கிறது மூலியமா நம்ம தோல் சம்பந்தமான பிரச்சனைகள வந்து நாம கண்டிப்பா வந்து தீர்த்துக்க முடியும். தோல் சம்பந்தமான எரிச்சல், அரிப்பு இது மாரி சம்பந்தமா நீங்க சொறி, சிரங்கு இப்படிலாம் கூட சொல்லுவாங்க இல்லைங்களா? இது மாரி விஷயத்துக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கு. இது வந்து டாக்டர்லாம் கூட பரிந்துரைக்கிறாங்க. இது மாரி பிரச்சனை இருக்கிறவங்க குடிக்கலாம்னு சொல்லிட்டு, ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. இது பிரகாரம் பிராக்டிஸும் பண்ணி பார்த்துருக்காங்க. அதுலயும் வந்து வெற்றியும் கண்டிருக்காங்க. ஸோ தோல் சம்பந்தமான வியாதிகளுக்கு நம்ம கடல் நீர்ல குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, உகந்தது. இதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, நாம சாதாரணமா ரொம்ப கேஷுவலா ரொம்ப என்ஜாய் பண்ணி குளிக்கிற அந்த கடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரத்த ஓட்டத்த நம்ம உடம்புக்குள்ள ரத்த ஓட்டம் வந்து சீராக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா? நம்முடைய ரத்த ஓட்டத்த சீரா செயல்படுத்த நாம கடல்ல குளிக்கிறது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்கிற மூட்டு வலி, நரம்புகள் பிரச்சனை, இது மாரி விஷயத்தையும் கூட பார்த்தீங்கன்னா, நாம கடல்ல குளிக்கிறது மூலியமா தீர்க்க முடியும். இது வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாவும் இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, நாம கடல் அலையில குளிக்கும்போது, அந்த கடல் அலைகள் நம்ம மீது மோதும்போதும், நம்ம உடம்புல நமக்கே தெரியாம மசாஜ் பண்ற மாரி, அதாவது நம்ம பியூட்டி பார்லர் இந்த மாரி சென்டர்லாம் போயிட்டு மசாஜ் பண்ணுவோம் இல்லைங்களா? பாடி மசாஜ் பண்ணுவோம். பாடி பெயின் வந்து ரிலீஃப் ஆகணுன்றதுக்காக பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ இயற்கையாவே நாம கடல்ல குளிக்கும்போது, இந்த கடல் அலைகள் நம்ம மீது மோதும்போது, நம்ம கடல்ல இருக்கும்போதோ, அது வந்து ஒரு மசாஜ் மாரி செயல்பட்டு, நம்ம உடம்புல இருக்க தசைகளோட வலிகள வந்து அது எடுத்து விட்டுதுங்க. இந்த அளவுக்கு வந்து கடல்ல நம்ம குளிக்கிறது வந்து பயனுள்ளதா இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, கடல் நீரில் உள்ள அயோடின். இந்த அயோடின் வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய மூளை வளர்ச்சிக்கு நம்ம தலைமூழ்கி குளிக்கிறதுனால, நம்ம தலை மூலியமா வந்து அந்த நீர்கள் வந்து நரம்புகள் மூலியமா வந்து உறிஞ்சப்படுது. உறிஞ்சப்படும்போது, அந்த சத்துக்கள் வந்து நம்மளுடைய மூளை வளர்ச்சிக்கும், நம்மளுடைய மூளை வந்து ரொம்ப ஸ்பீடா செயல்படுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கடல்ல குளிக்கிறது மூலியமா நமக்கு இந்த சத்துக்கள்லாம் கிடைக்குது. நம்மளுடைய செயல்பாடும் வந்து நம்ம ரொம்ப ஸ்பீடா இருப்போமா, ரொம்ப ஆக்டிவா, எனர்ஜெட்டிக்கா இருக்க நாம கடல்ல குளிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நாம கடல்ல போய் குளிக்கிறது மூலியமா நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜிய வந்து பாசிட்டிவ் எனர்ஜியா வந்து மாத்திடுதுங்க. அதாவது நமக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட் எல்லாம் பாசிட்டிவ் தாட்டா வந்து மாறிடுது.
ஸோ நமக்கு இருக்கிற எதிர்மறையான ஆற்றல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேர்மறையான ஆற்றலை வந்து இது வந்து மாற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு ஆர்டிக்கலில் படிக்கும்போது தெளிவாக போட்டிருக்காங்க. அதனாலதான் நம்ம வந்து இந்துஸ்லாம் கூட நம்ம ஆன்மீக ரீதியாவோ இல்லை கிறிஸ்டின்ஸோ முஸ்லீமோ யாராக இருந்தாலும் சரிங்க, நம்ம கடலுக்கு போனா கண்டிப்பா தலை மூடிட்டு வரணும் அப்படின்னு வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொல்லுவாங்க. ஸோ இதுக்காக கூட இருக்கலாம். நம்மளுடைய எதிர்மறை ஆற்றலாம் மாற்றி நேர்மறை ஆற்றலாம் நமக்கு மாட்டி விடாது, நம்மளோட நெகட்டிவ்லாம் மாற்றி பாசிட்டிவா நமக்கு மாத்தி கொடுக்குதுங்க. அந்த விஷயத்துல நம்ம கடல்ல குளிக்கிறதுல ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாள்பட்ட சளிங்க. நிறைய பேருக்கு வந்து சளி இருக்கும், நிறைய மூக்கில் வந்து மூக்கு அடைப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இது மாதிரி பிரச்சனை இருக்கவங்களும் பாத்தீங்கன்னா நாம பீச்சில் குளிக்கும் போது, கடல் நீர்ல நம்ம குளிக்கும் போது இந்த தண்ணி வந்து நம்மளுக்கு தெரியாமையே நம்ம மூக்கு கை கால் வாயெல்லாம் பட்டுரும். ஸோ அந்த மூக்குல இருக்க சளி கூட பாத்தீங்கன்னா சளி பிரச்சனை கூட தீர்றதுக்கு பல மருத்துவர்கள் வந்து இதை வந்து ஆலோசனை சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஆர்டிக்கல படிக்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாயில அந்த தண்ணி படும்போது, அதாவது கடல் நீர் படும்போது நம்முடைய பல்லு, நம்முடைய பற்பசைன்னு சொல்லுவாங்க, அதாவது ஈர்கள் வந்து இறுக்கமா பிடிக்கும்னு சொல்லிட்டு, அது மாதிரியும் வந்து நம்ம கடல் நீர்ல குளிக்கும் போது நமக்கு வந்து இந்த சத்துக்கள்லாம் கிடைக்குது. நீங்க சின்ன வயசுல கிராமத்துல கூட பார்த்துருப்பீங்க, நம்ம வாய்க்குள்ள இல்லை தொண்டையெல்லாம் ஏதோ ப்ராப்ளம் சொன்னா வீட்டுல என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் சால்ட் வாட்டர் போட்டு வாயை குப்பிளிச்சு துப்புங்கன்னு சொல்லுவாங்க. அது இப்படி இந்த விஷயத்த நாங்கள் படிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது. உண்மையாவே பாத்தீங்கன்னா கடல் நீரை நம்ம வாய் கொப்பளிக்கும் போது, அதாவது சுத்தமான கடல் நீர்ல நம்ம வாய் கொப்பளிக்கும் போது உண்மையாவே நம்மளுக்கு நல்ல விஷயம் நடக்குது. நம்ம வாயில இருக்கிற பற்கள் ரொம்ப வெண்மையாகவும் இருக்கும். பிளஸ் வந்து ஈர்கள் வந்து ரொம்ப வலுவடையவும் செய்யும்ன்றது அந்த கடல் நீர்ல குளிக்கும் நமக்கு நடக்குது. நாம கடல்ல குளிக்கும் போது நமக்கே தெரியாம ஒரு முக்கியமான விஷயத்த வந்து நம்ம கடல்ல குளிக்கும் போது நமக்கு நடக்குது நம்ம பாடிக்குள்ள. அது என்னன்னு கேட்டீங்கன்னா வெயிட் லாஸ்ங்க. நம்ம அதிகமா வெயிட் இருக்கும், நம்மளுடைய உடல் எடையை வந்து நம்ம குறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கடல்ல வந்து ஒரு 45 மினிட்ஸ் வந்து ஸ்விமிங் பண்றது, அதாவது ரொம்ப ஆழ்கடல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை. நீங்க கரையோரமா ரொம்ப சேஃப்டியான இடத்துல, ஒரு சேஃப்டியான பாயிண்ட் சொல்லிப்பாங்களா, அந்த பாயிண்ட் வரைக்கும் நின்று நீங்க குளிச்சுட்டு இருந்தாலே போதும். கடல் அலைகள் உங்க மீது மோதுவது, நீங்க கடல்ல விடுறது, ஏந்துக்கிறது, இது மாதிரி கடல்ல வந்து ஒரு 45 மினிட்ஸ் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே உங்க உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்புகள் வந்து இது மூலமா அரிக்கப்பட்டு உங்களுடைய வெயிட் லாஸுக்கு நம்ம கடல்ல குளிக்கிறது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. பீச்சில் குளிக்க போறோம் அப்படின்னு சொன்னதுமே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடும். ஸோ பீச்சுக்கு போனதுமே வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டா என்ன பண்றோம், உடனே கடலாலே பார்த்த உடனே மனசுக்குள்ள வந்து ஒரு பூரிப்பாயிடும். அதனால ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு கடல்ல இறங்கிடுவோம். ஆனா ஆராய்ச்சியாளர்கள் இதை வந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் ஆர்டிக்கல்ல படிக்கும் போது பார்த்தேன். அவங்க சொல்ற முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா, நாம பீச் கிட்ட போனதும் ஒரு 10 மினிட்ஸுங்க, ஒரு 10 நிமிஷம் நீங்க நேரில் நின்றுட்டு அதுக்கு அந்த இடத்துல இருக்கிற டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய பாடி ஆனதுக்கு அப்புறம் நாம கடலில் குளிக்கும் போது அது ரொம்ப, இதை நம்ம மேல சொன்ன எல்லா விதமான சத்துக்களும் நம்ம உடம்புக்கு கிடைக்கணும்னா நாம ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி நீங்க கடல்ல குளிக்க ஆரம்பிக்கலாம். அப்படி குளிச்சீங்கன்னா உண்மையாவே கடல்ல இருக்கிற எல்லா சத்துக்களும் வந்து நமக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம், நீங்க குளிச்சு முடிச்சுட்டு மினிமம் வந்து ஒரு 45 மினிட்ஸ் குளிக்கணும்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ 45 மினிட்ஸ் குளிச்சா போதும். அதுக்கு மேலே நம்ம கண்டினியூ பண்ணலாம். அப்படி கண்டினியூ பண்றீங்கன்னா கொஞ்சம் பிரேக் எடுத்து குளிக்கலாம். அதுக்கு அப்படி கண்டினியூவா நீங்க ஒரு 1 ஹவர் 2 ஹவர் 3 ஹவர்ஸ் குளிக்கிறது வந்து ரொம்ப உங்களை டயர்ட்னஸ் அதிகமாகிடும். ஸோ அதனால ஒரு 45 மினிட்ஸ் நீங்க கண்டினியூவா குளிக்கலாம். அதுக்கப்புறம் பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் குளிக்கலாம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து பீச்சில் குளிச்சு சில பேர் வீட்டுக்கு போயிடுவீங்க, சில பேர் ஊருங்களுக்கு போயிடுவீங்க, சில பேர் பைக்ல வந்து பைக்ல வீட்டுக்கு போய் குளிக்கலாம் போயிடுங்க. ஸோ அவங்கெல்லாம் கொஞ்சம் டைம் வந்து அதிகமாயிடும். ஆனா சில பேர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பீச் கிட்டே குளிச்சுட்டு உடனே வந்து ஸ்விம்மிங் பூல் போயிட்டு குளிச்சிருவீங்க. அதுல என்ன ப்ராப்ளம்னு கேட்டீங்கன்னா, நீங்க குளிக்கும் போது உங்களுடைய உடம்புகள் வந்து அந்த சத்துக்களை உறிஞ்சிக்கிட்டு இருக்கும், நம்ம தோள்கள் வழியா நம்ம உடம்புக்குள்ள போயிட்டு இருக்கும். நீங்க உடனே போயிட்டு ஸ்விம்மிங் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே கிளீன் பண்ணி கழுவி சோப் போட்டு குளிச்சிருங்கன்னா அந்த சத்துக்கள் முழுமையா உங்க உடம்புக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே நீங்க அதை வாஷ் பண்ணிடுறீங்க. ஸோ அது மூலியமா நமக்கு பீச்சில் குளிச்சது மூலியமா நடக்கிற நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்காம போயிடும். ஸோ நீங்க குளிச்சு முடிச்சு ஒரு 1/2 hour இல்லை 45 மினிட்ஸ், இதுக்கும் 45 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம உடம்புக்குள்ள நல்லா அந்த கடல் நீர் ஊறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையாவே ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம மேல சொன்ன எல்லா விஷயமும் அது மூலியமா நமக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு. பெரும்பாலும் கடலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து ஒரு வாட்டர் கேன்ல கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு போவீங்க. சில பேர் வந்து பெரிய குடத்துல கூட தண்ணி பிடிச்சிட்டு போவாங்க. ஏன்னா ரொம்ப லாங்ல இருந்து வரவங்கலாம் பாத்தீங்கன்னா பீச் பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ எப்போ ஒரு வாட்டி தான் அவங்க பீச்சுக்கு வருவாங்க. ஸோ பீச்சோட தண்ணியை வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். சில ஆன்மீக ரீதியாகவும் சொல்லுவாங்க, வீட்டுக்கு எடுத்து போய் தண்ணி தெளிச்சா நம்ம வீட்டுக்கு நல்லது அப்படின்ற விஷயம்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஓகே தான். ஆனா உண்மையாவே கடல் நீரை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போனா எவ்வளவு மணி நேரம் அந்த கடல்ல சத்துக்கள்லாம் இருக்கும்ல, நான் சொன்ன எல்லா ஊட்டச்சத்துக்கள் சொன்னேன் இல்லைங்களா, அது மாதிரி அந்த சத்துக்கள் வந்து எவ்வளவு மணி நேரம் வந்து கடல் நீரை வந்து நம்ம எடுத்துட்டு போனா இருக்கும் அப்படின்னு நீங்க முக்கியமா கவனிக்கணும். மினிமம் பாத்தீங்கன்னா குறைந்தபட்ச அளவு வந்ததுன்னா 48 ஹவர்ஸுங்க. 48 மணி நேரத்துல நீங்க அந்த கடல் தண்ணி நம்ம வீட்டுக்கு எடுத்து போய் பயன்படுத்திடணும்.
அது குளிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் தெளிக்கிறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உங்களுடைய நம்பிக்கைக்குரிய விதத்தில் நீங்கள் அதை பயன்படுத்தணும்னா 48 ஹவர்ஸுங்க. இப்போ நம்ம ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணியிருக்கோம், 2 நாள் ஆகணும் வீட்டுக்கு வர்றதுக்கேன்னு சொல்லும்போது, அப்போ நீங்கள் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணீங்கன்னா, அது வீட்டில் இருக்கிற நார்மல் தண்ணியை விட எனர்ஜெட்டிக் இல்லாமல் ஆகிடும். அதில் எந்த பாசிட்டிவும் இருக்காது. ஸோ அது ஜீரோ ஆகிடும், மைனஸ் ஆகிடும். ஆனால் 48 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் பயன்படுத்தினீங்கன்னா, கடலில் எந்த அளவு அந்த தண்ணியில் சத்துக்கள் இருந்துச்சோ அதே அளவு சத்துக்கள் நம்ம வீட்லேயும் கிடைக்கும். ஸோ 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நம்ம பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது பயன்படுத்தும் மூலியமா நமக்கு நம்ம மேலே சொன்னோம் இல்லைங்களா, அது மூலியமா கிடைக்கக்கூடிய எல்லா சத்துக்களும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நாம கடல் நீரில் குளிக்கிறது நம்ம உடலுக்கும் நம்ம உடம்புக்கும் உடம்பு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து மருத்துவர்களே இதை வந்து பரிந்துரைக்கிறாங்க அப்படின்னா, இதை ஃபர்ஸ்ட் எப்போ பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, 18ஆம் நூற்றாண்டுல ஜெர்மனை சேர்ந்த ஒரு மருத்துவர் ஃபெட்ரிக் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க தாங்க ஆரம்பிச்சாங்க. கடல்ல குளிக்கிறதன் மூலியமா நம்மளுடைய தோல்ல இருக்கிற நம்மளோட உடல்களுக்கு மேல இருக்கிற வியாதிகள் வந்து தீந்துரும் அப்படின்னு சொல்லி பிராக்டிக்கலா கடல்ல குளிக்கிறது தான் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற பேஸ்ல வந்து இந்த விஷயத்த வந்து முதல்ல கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டுல ஃபெட்ரிக் அப்படின்னு வந்து ஒரு ஜெர்மன் மருத்துவர் தான் கண்டுபிடிச்சாரு. அவர் தான் அறிமுகப்படுத்தினார். ஸோ இது காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டெவலப் ஆகும்போது 19ஆம் நூற்றாண்டுல வந்து இது ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு. அப்படி பிரபலம் ஆகும்போது தான் பார்த்தீங்கன்னா மேலை நாடுகளில் வந்து இப்போலாம் பீச் ஓரத்தில் ரிசார்ட்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து முத ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி மருத்துவ ரீதியா பீச்சுக்கு போறவங்க கடற்கரையில அவங்களுக்கு தேவையான இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, மேலே சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணணும், 45 மினிட்ஸ் தான் குளிக்கணும், அதுக்கப்புறம் வந்து வெயிட் பண்ணணும், மறுபடியும் குளிக்கணும், இது மாதிரி விஷயம்லாம் ஃபாலோ பண்ணோம்னா அவங்களுக்கு பீச்சில் நார்மலாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பீச் ரொம்ப ஓப்பனாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ண முடியாது. இதுக்காகவே மருத்துவ காரணங்களுக்காக மக்கள் வந்து பயன்படுத்துகிற ரீதியில தான் வந்து ரிசார்ட் அப்படின்ற விஷயத்தை உருவாக்கியிருக்காங்க 19ஆம் நூற்றாண்டுல. ஸோ அப்போதான் வந்து மெடிசன் ரீதியா வந்து இவங்கெல்லாம் போய் குளிக்கணும், அவங்க குளிக்கிறவங்களுக்கு வந்து இது பயனுள்ளதாக இருக்கணும்னு இந்த ரிசார்ட்லாம் ஆரம்பிச்சாங்க. இப்போ ரிசார்ட்லாம் வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நாகரிக காலத்தில் வந்து ரிசார்ட் வந்து ஒரு ஸ்டைலிஷாக மாறிடுச்சு. ஆனால் எல்லாருமே ஸ்டைலிஷான விஷயம் நினச்சி நம்ம பார்க்குறோம். ஆனால் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள 100% வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ குணங்கள் இருக்கு. கடல் வந்து நம்ம பூமியில வந்து பார்த்தீங்கன்னா 3 பாகம் கடல், 1 பாகம் தான் நிலம்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற அந்த கடல் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு நல்ல குணங்களை கொண்டு இருக்கு, பல்வேறு விஷயங்களை வந்து நமக்கு செய்யுது. இதன் மூலியமா நம்ம உடம்புக்கும் நம்ம உடலுக்கும் ஆரோக்கியமும் கொடுக்குது. கடல்ல நாம குளிக்கிறது கண்டிப்பா நம்ம உடம்புக்கு நல்ல விஷயம் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் முக்கியமா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் கொஞ்சம் விஷயம் இருக்கு. இது வந்து கண்டிப்பா நீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணி ஆகணும். நம்ம கடல்ல குளிக்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ கடல்ல போயிட்டு பேரண்ட்ஸ் வந்து உங்க பசங்களை கூட்டு போயினாலும் கொஞ்சம் கவனமா கையாளுங்க. பசங்களை கையை விட்டு விட்டுறாதீங்க. பசங்களை கொஞ்சம் கரை ஓரத்துலயுமே நிக்க வச்சு குளிக்க வைக்கலாம். நீங்க கடலுக்கு உள்ளதான் போகணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. கடல் அலை வர்ற எட்ஜில் நீங்க இருந்து கூட அப்படியே உட்காந்துக்கலாம், உட்காந்துட்டு கூட குளிக்கலாம். எங்க வீட்டில் எங்க ஃபேமிலி லேடிஸ்லாம் நாங்கள் வெளியே போனா கூட கடல் அலை எட்ஜிலே நாங்கள் உட்காந்துக்குவோம். ஸோ தண்ணி வந்து முழுமையா நம்ம மேலே போடும். கடல் உள்ள போய் நிற்கணும், விளையாட்டுத்தனமா இல்லாம கொஞ்சம் சீரியஸ்னஸா இருக்கணும். ஏன்னா கடல் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும், ரொம்ப அலைகள் வந்து அதிகமாக வரும், எந்த அலை வந்து எப்போ வருதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம கடல் வந்து உள்ள இழுத்துக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ யங்ஸ்டர்ஸ்ல இருந்து எல்லாருமே காமனாகவே நீங்க கடல்ல போறதா ரொம்ப ரொம்ப சேஃப்டியா இருக்கணும். ரொம்ப ஆழ்கடலுக்கு போகாம, அலைகள் அதிகமா இருக்கிற பகுதிக்கு போகாம, தரமட்டமா இருக்கிற பகுதியா பார்த்து நீங்க செலக்ட் பண்ணி குளிக்கலாம். முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க குளிக்கிற பகுதி ரொம்ப சுத்தமாகவும் சுகாதாரமா இருக்கா செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆறுகள், ரிவர்ஸ்லாம் வந்து நம்ம கலக்கிற மிக்ஸ் பண்ற இடம், அது மாதிரி இடத்தெல்லாம் குளிக்கும் போது கொஞ்சம் தண்ணி வந்து கலரே வேற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வாய்க்குள்ள இல்லை அதுவே நம்ம உடம்புல படும்போது தேவையில்லாத அலர்ஜியெல்லாம் உருவாக்க வாய்ப்பு இருக்கு. முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா சுத்தமான கடல் நீரால நம்ம உடம்புக்கு எந்த அலர்ஜியுமே வராது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம அழுக்கு மாசு இது மாதிரி நிறைஞ்ச தண்ணியில நம்ம பக்கத்துல எங்கன்னா குளிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை வரும். ஸோ பீச்சுக்கு போனேன், குளிச்சேன், எனக்கு இது மாதிரி ஆச்சு நீங்க சொல்றீங்கன்னா அங்க அந்த தண்ணி சுத்தமா இல்லை, சுகாதாரமா இல்லைன்னு தான் அர்த்தமே தவிர கடல் நீர் சுத்தமா கடல் நீரால எந்த பிரச்சனையும் வராதுங்க. முழுக்க முழுக்க நல்ல விஷயம்தான். அதனால நீங்க குளிக்கிற பகுதியில கொஞ்சம் பார்த்து சுகாதாரமா இருக்கிற பகுதியா பார்த்து குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆழமா இருக்கிற பகுதியில கண்டிப்பா குளிக்காதீங்க. பசங்களை இந்த லீவு கண்டிப்பா கூட்டு போவீங்க, ரொம்ப கவனமா இருங்க. அதே மாதிரி பீச்சில் எதனா பஞ்சு மிட்டாய் கிஞ்சி மிட்டாய் வித்தாங்கன்னா கூட தயவுசெய்து வாங்கி கொடுக்காதீங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டிருப்போம், பஞ்சு மிட்டாய் வந்து அரசாங்கமே தடை பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி விஷயத்தெல்லாம் தவிர்த்துக்கோங்க. கலர்ஃபுல்லான விஷயங்கள் எதுனா விற்றா கூட நீங்கள் அங்கே எதுவும் வாங்கி சாப்பிடாதீங்க. குழந்தைங்களுக்கு கலர்ஃபுல்லான விஷயத்தை எதுவும் கொடுக்காதீங்க. கலர் இல்லாமல் நார்மலாக இருக்கிற விஷயத்த நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். முழுக்க முழுக்க நீச்சல் தெரிஞ்சவங்க கொஞ்சம் இறங்கி கூட குளிக்கலாமே தவிர நீச்சல் தெரியாதவங்க கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே போகவே கூடாது. முழுக்க முழுக்க ரொம்ப கவனமாகவும் ரொம்ப சிந்திச்சு பார்த்து நீங்கள் செயல்படக்கூடிய இடம் கடற்கரை தான். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை நம்பி தான் இருப்பாங்க.
நம்ம பேரண்ட்ஸும் நம்மளை நம்பி தான் இருப்பாங்க. இப்படி எல்லாருமே ஒருத்தர் சார்ந்தா இருப்போம். யாராச்சும் ஒருத்தர் இல்லைனா கூட நம்ம வீட்டுக்கு ஒரு பெரிய இழப்பா இருக்கும். ஸோ விளையாட்டுத்தனமா நம்ம செய்ய போய் அது வினையா முடிஞ்சிடும். ஸோ அதனால கடல்ல குளிக்கிற நீங்க எல்லாரும் கண்டிப்பா சேஃப்டியா இருங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம சொன்ன விஷயத்திலே முக்கியமான விஷயம் இதுதான். நீங்க சேஃப்டியா குளிச்சுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வாங்க. இந்த சம்மருக்கு கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து பீச்சுக்கு கண்டிப்பா போகாத ஆளே இருக்க முடியாது. கண்டிப்பா எல்லாரும் பீச்சுக்கு போயிடுவீங்க. ஸோ இந்த பதிவை கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க பார்த்தாலும் இதில் இருக்கிற அவேர்னஸ் அவங்களுக்கு தெரியும். ஸோ கடல்ல குளிக்கிறது மூலியம் நமக்கு என்னெல்லாம் நன்மை இருக்கணும் தெரியும். கடல்ல எப்படி நம்ம சேஃப்டியா குளிக்கணும், எப்படி சேஃப்டியா வீட்டுக்கு வரணுன்ற விஷயம் வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம டெய்லியும் 6 to 7 நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். உடனுக்குடனே நீங்க தகவலாம் தெரிஞ்சுக்கலாம். நாம கடலை பத்தி சொன்னது கையளவு தான். எல்லாம் சொல்லுவாங்க கட்டுறது கையளவு, கல்லாதது கடல் அளவுன்னு. அதே மாதிரி நாங்க சொன்னது வந்து கையளவு தான், சொல்லாதது கடல் அளவுக்கே இருக்கு. ஸோ இதோட பார்ட் 2 வீடியோல கடலை பத்தி இன்னும் முக்கியமான பல தகவலை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனாலதான் சொல்றேன், கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடல்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, இன்னும் அற்புதமான விஷயங்கள் இருக்கு, இன்னும் அதிசயமான விஷயங்கள் இருக்கு பத்தி நம்ம பார்ட் 2 வீடியோல பார்க்க போறோம். நாளைக்கு 6 மணிக்கு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.